காவல்துறை அதிகாரிகள்ங்கிறது அந்த பயணமே ஒரு அக்னி பிரவேசம் மாதிரி தான். பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்டில் ஒரு தடவை போலீஸை குடி போதையில் அடிக்கிறான், அல்லது அரசியல்வாதி பக்கபலம் இருக்கிறதுனால அடிக்கிறான். அந்த மாதிரி காவல்துறையை தாக்குகின்ற நிலைப்பாடு அல்லது அவமதிக்கிற நிலைப்பாடு, அவமானப்படுத்துகிற நிலைப்பாடெல்லாம் இப்போ அப்பப்போ நடக்குது. முன்னாள் காவல்துறை தலைவர் திரு சைலேந்திர பாபு அவர்கள் கூட ஒரு தடவை பேசும்போது எனக்கு சொன்னார், 10,000 கான்ஸ்டபிள்ஸ் எடுத்தால் தான் இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்தை கரெக்ட் பண்ண, அட்லீஸ்ட் 90%, 80 to 90% நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தேன். இன்டர்நேஷ்னல் போலீஸ் ஆர்கனைசேஷன் ஐநா சபையினுடைய ரெக்கமெண்ட் படி 1,00,000 மக்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு அல்லது நிர்வாகம் செய்வதற்கு, பாதுகாப்பதற்கு 120 பேர் இருக்கணும்னு பார்த்தோம். 120 பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையுடைய ஸ்ட்ரென்த் 80% தான் இருக்குது. 120 பேருக்கு வேலை செய்ய வேண்டிய இடத்துல 60 பேர் வேலை செஞ்சு 60 பேர் இப்போ நான் சொன்ன எல்லா வேலைக்கு போயிட்டா மக்களை கவனிக்கிறது யார்? நான் கூட சொன்னேன், 100 கால்ஸ் அப்படின்னா இமிடியேட்டாக தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணுறதுக்கு தானே அந்த 100 கால்ஸ் இருக்குது. இப்போ 100 கால்ஸில் கூப்பிட்டாங்க என்னை. 2 நாளைக்கு முன்னாடி 100 கால்ஸில் ஒரு கால் கொடுத்தா நாங்கள் போலீஸ் அனுப்புகிறோம், ஏதாவது செஞ்சாங்களான்னு. ஏம்மா 100 கால்ஸு 100% இயங்கவில்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் பதில் சொல்ல. இப்போ நீதிபதியவே மிரட்டுறான் பார்த்தீங்களா, கஞ்சா கேஸுக்கு நீ எப்படி அவன் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்ப, நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். கஞ்சா திருட்டுத்தனமாக எங்காவது மறைப்பொருளாக விற்க வேண்டிய கஞ்சாவை 27 காவல் அதிகாரிகள் பயணம் பண்ணுகிற ஒரு வாகனத்தை ஸ்டாப் பண்ணி சன்னல் வழியாக கொடுப்பேன், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறையவே மிரட்டக்கூடிய ஒரு மிரட்டுறதுக்கு ரவுடிகளுக்கு துணிச்சல் வருமானால் நம்ம எந்த மாதிரியான ஆட்சி நடத்துகிறோம் என்பது ஆளுகிறவர்களே சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது முன்னாள் காவல் உதவி ஆணையர் திரு ராஜேந்திரன் ராஜா அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார், காவல்துறை அக்யூஸ்டை கூப்பிட்டு போகும்போது சரி, இல்லை அந்த இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆன் த ஸ்பாட்டுக்கு போய் விசாரிக்கும் போது சரி, இதால் அக்யூஸ்டாலேயே பல்வேறு பிரச்சனை நடக்குது சார். காவல்துறைக்கு இருக்கிற அதிகாரிகளுக்கு இதை தவிர்க்கிறதுக்கு என்னதான் வழி? காவல்துறை அதிகாரிகள்ங்கிறது நாங்கள் அந்த பயணமே ஒரு அக்னி பிரவேசம் மாதிரி தான். ஏன்னா யார் தப்பு பண்ணுறாங்களோ அல்லது யார் அக்ரெசிவ் ஆனானோ அவனை ஹேண்டில் பண்ணுறது தான் காவல்துறை. இப்போது உலகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நாட்டில் யாராவது ஒரு கணவன் மனைவி அடிச்சிட்டாவோ அல்லது அப்பா பையன் சண்டையோ பக்கத்து வீட்டுக்கார சண்டையோ, அப்போ சண்டை போட்டவனை தான் நம்ம உடனே சொல்லுவாங்க, என்னை அடிச்சுட்டா காப்பாற்றுங்க, அப்படி தானே ஜனங்க வர்றாங்க. அப்போ ஒரு அக்ரெசிவாக இருக்கிறவனை தான் போய் நாங்கள் என்ன செய்வோம், ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ காவல்துறை எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். அவங்க அந்த எதிரிகளை கைகொள்கிற அளவுக்கு பலசாலியாகவும் இருக்கணும். அதுக்காக தான் காவல்துறைக்கு அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்து அனுப்புது. ஆனால் அவங்க பலசாலியாக இருந்த போதிலும், திறமையானவர்களாக இருந்த போதிலும், ஆணழகனா கூட 2 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு போலீஸ் பலசாலியாக இருந்தாலும் இந்த அரசியல் சூழ்நிலையின் காரணமாக இப்போ காவல்துறை பல்வேறு இடங்களில் தாக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்டில் ஒரு தடவை போலீஸை பப்ளிக் குடி போதையில் அடிக்கிறான், அல்லது அரசியல்வாதி பக்கபலம் இருக்கிறதுனால அடிக்கிறான். அந்த மாதிரி காவல்துறையை தாக்குகின்ற நிலைப்பாடு அல்லது அவமதிக்கிற நிலைப்பாடு, அவமானப்படுத்துகிற நிலைப்பாடெல்லாம் இப்போ அப்பப்போ நடக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீதிமன்ற விசாரணைக்காக புழல் சிறையிலிருந்து 27 குற்றவாளிகளை எக்மோர் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வராங்க. வரும்போது வியாசர்படி வழியாக வர்றாங்க. அந்த வியாசர்படி வழியாக வரும்போது அவன் ஒரு பழங்குற்றவாளி ஒருத்தன் வண்டியை ஸ்லோ பண்ணுற மாதிரி அவன் குறுக்க வண்டியை நிறுத்திட்டு குறுக்க வண்டியை விட்டு வண்டியை ஸ்லோ பண்ண வைக்கிறான். வண்டி ஸ்லோ பண்ணி மூவ் ஆகும்போது அவன் ஜன்னல் வழியாக கஞ்சா பொட்டலங்களை கைதிகளுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு விரும்புகிறான். கைதிகளுக்கு சப்ளை பண்ணுறான். அது வாங்குறத தடுக்கும்போது அந்த சப் இன்ஸ்பெக்டரையெல்லாம் கடுமையான வார்த்தைகளில் திட்டுறானுங்க. அப்போ இந்த ரவுடிகள் என்ன சொல்கிறானுங்க, அப்படி அந்த சம்பாஷணைகள் என்ன நடக்குதுங்க, நாங்கள் பல்வேறு சம்பவம் பண்ணோம் பார்த்துக்குங்க, நாங்கள் இப்பேற்பட்ட சம்பவம் பண்ணினவனில் இந்த மாதிரி ஓட்ட வண்டியில் எங்களை கூட்டிகிட்டு வரலாமா? அப்போ
சம்பவம் பண்ணுறவனெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக நடத்தணும் அப்படின்னு அவனுக்கு வந்து கிளைம் பண்ணுறானுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ குற்றவாளிகள் வந்து ஏற்கனவே செய்த குற்றத்திற்காக தண்டனை பெற்று அவன் வந்து ஒரு 7 வருஷமோ 6 வருஷமோ 3 வருஷமோ உள்ளே இருந்துட்டு திருப்பி வந்தால் அவனுக்கு தண்டனை பெற்று தந்திருந்தால் அவனுக்கு அந்த தெனாவட்டே வராது. பிணையில் வந்ததுக்கு அப்புறமே பெயிலில் போயிட்டா போதும், அதுக்கப்புறம் அவனுக்கு கன்விக்ஷனே கிடையாது. ஏனென்றால் காவல்துறையில் வந்து முறையாக வந்து வழக்கு நடத்துறதுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து ஏற்பாடு பண்ணாமல் இருக்காங்க. பல முறை வந்து காவல்துறையில் வந்து உதவியாளர் பணி காலியாக இருக்குது, காவலர்களுடைய பணி காலியாக இருக்குது, டிரைவர் அப்படின்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டே எடுக்கலை. கோர்ட் நடத்துறதுக்கான கிராஜுவேட்ஸ் வந்து தனியாக கிரேட் 1 போலீஸ்னு வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்கும், அதெல்லாம் எடுக்காதனால. என்ன ரீசன் சார்? அது எடுக்காதனால அரசாங்கம் வந்து காவல்துறை வந்து இவ்வளவு இருந்தா போதும், அதுக்கு மேல காவல்துறையை வந்து காவல்துறை வந்து பலப்படுத்தி வைத்துக் கொள்ளவில்லை. இல்ல அப்படி எந்த அரசும் வந்து இவ்வளவுதான் எடுக்கணும் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனையா, ஒருவேளை நிதி பற்றாக்குறையா, அதுக்கு ரீசன் முறையான ரீசன் இருக்கணும். இப்ப அவர் முன்னாள் காவல்துறை தலைவர் திரு சைலேந்திர பாபு அவர்கள் கூட ஒரு தடவை பேசும்போது எனக்கு சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, 10,000 கான்ஸ்டபிள்ஸ் வந்து எடுத்தால் தான் இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வந்து கரெக்ட் பண்ணும். அட்லீஸ்ட் 90%, 80 to 90% நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தேன். அவங்க வந்து அதை உடனே வந்து நிதித்துறைக்கு அனுப்புகிறாங்க, நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தீர்மானிக்கிறது அவங்க தான். இவ்வளவு பேரை எடுத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வரும், அரசு மாச சம்பளம் கொடுக்கணும், அதனால எடுத்துக்கலாமா? எஸ். இப்போ இன்டர்நேஷனல் போலீஸ் ஆர்கனைசேஷன் ஐநா சபையினுடைய ரெக்கமெண்ட் படி 1,00,000 பேரை நிர்ணயிக்கிறதுக்கு, 1,00,000 மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு அல்லது நிர்வாகம் செய்வதற்கு பாதுகாப்பதற்கு 120 பேர் இருக்கணும்னு போடுறோம். 120 பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையுடைய ஸ்ட்ரென்த் வந்து 80% தான் இருக்குது. 120 பேர் போட வேண்டியதில் 80 தான் இருக்குது. 80ல் ரைட்டருக்குன்னு தனியாக ஆள் இல்லை, கோர்ட்டுக்குன்னு தனியாக போலீஸ் இல்லை. புரியுதா உங்களுக்கு? டிரைவருக்குன்னு தனியாக போலீஸ் இல்லை. போலீஸ்க்குன்னு எடுத்தவங்கள தான் நீங்கள் டிரைவராகவும் பயன்படுத்துகிறீங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி ரைட்டராகவும் பயன்படுத்துகிறீங்க, கோர்ட்டுக்கு பயன்படுத்துகிறீங்க. அப்புறமே வந்து மந்திரிமார்கள் வந்து பயணம் செய்கிற ஊருக்கெல்லாம் பந்தோபஸ்து, கோயில் பந்தோபஸ்து இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க. இருக்கிறதுலேயே 60%ல் 120 பேருக்கு 120 பேர் இருக்க வேண்டிய வேலை செய்ய வேண்டிய இடத்துல 60 பேரை வேலை செஞ்சு 60 பேர் இப்போ நான் சொன்ன எல்லா வேலைக்கு போயிட்டா மக்களை கவனிக்கிறது யார்? எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போனாலும் ஸ்ட்ரென்த் இல்லை. நானே ரூபன் தான் எங்கள் இந்த தெருவில் 2 வாகனங்களை 2 காரை 2 பக்கம் நிறுத்தியிருக்கான். அதில் வந்து ஒரு ஆம்புலன்ஸோ அல்லது அவசர வானூர்தியோ போக முடியாது. ஒரு வாரமாவது இந்த சென்னை திருமங்கலத்தில் இருக்கிற காவல் ஆய்வாளருக்கும் சென்னையில் இருக்கிற 100 கால்ஸ் கூப்பிட்டு 10 முறை சொல்லிட்டோம். பெட்ரோல் வண்டி சப் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு ஆமாங்க வாஸ்தவம் தாங்க, இந்த மாதிரி ரோடை வழிமறித்து வண்டி நிற்கிறது வாஸ்தவம் தாங்க, இந்த வர்றாங்கன்னு போயிட்டார். அவ்வளோதான். சென்னை அண்ணா நகர் திருமங்கலம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் 2 பேர் வந்து பார்த்துட்டு 100 கால்ஸுக்கு நம்ம கால் கொடுக்குறோம் தான் ரூபன். இவ்வளவு காவல்துறையினுடைய போக்கு இவ்வளவு தரந்தாழ்ந்து போகும்னு நான் கருதவே இல்லை. இன்றைக்கி இப்போ வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இந்த திருமங்கலத்தில் ஸ்கூல் ரோடில் SBO ஸ்கூல் பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் ஒரு வழக்குரைஞர் இருக்கார், வழக்குரைஞர் இளங்கோ இருக்கார். அவர் வந்து ஒரு 5 முறைக்கு வந்து 100 கால்ஸ் கொடுக்குறாரு, நான் 100 கால்ஸ் கொடுக்குறோம். 2 பேர் வந்து இந்த ரோட்டில் மற்ற வாகனங்கள் போக முடியாத அளவுக்கு வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதில் யாருமே ஒரு வாரமாக போக முடியல வர முடியலங்கிறத தகவல் சொன்னால் அதை வந்து பெட்ரோல் வண்டி சப் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து பார்த்துட்டு, சரி சார் நாங்கள் ரெக்கவர் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டு போகிறோம் சார், இந்த ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சி வரேன்னு போனவங்க அந்த போலீஸ் எங்கே போனாங்கன்னு தெரியல. நேற்றைய தினம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்தார், அவர்கிட்ட சொன்னாலும் அவர் வந்து சார் நான் கவனிக்கிறேன், இந்த புகைப்படமெல்லாம் நம்பர்லாம் நோட் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு அல்லது வந்து அன்னோன் வெஹிக்கிள் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது, ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னா சொன்னால் கூட அதை அட்டன் பண்ணுறதுக்கு போலீஸ் இல்லை. போலீஸ் இல்லைன்னா அவங்க இங்கேருந்து போனால் அடுத்த தெருவில் ஒரு பிரச்சனை, அதுக்கடுத்து ஒரு பிரச்சனை சார். அப்புறம் முந்தா நாள் நான் சொல்லிட்டு போனேன் சார், சாரி சார், நான் அடுத்த வாரத்தில் ஒன்று வந்து பார்க்குறேங்கிறாரு. எப்போ இன்னைக்கு வந்து ஸ்கூல் ரோட்டில் நீங்கள் சொல்லி அப்படி நான் சொல்லியே நேற்றுக்கு கூட வந்து திருமங்கலம் ஜாயின்ட் கமிஷனருடைய அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய்
ஏப்பா நான் 10 முறை கம்ப்ளைண்ட் பண்ணி கூட அந்த வாகனங்கள் வந்து போக்குவரத்துக்கு தடையாக இருக்குது, அதை எடுக்கவில்லை, அந்த வாகனம் யாருதுன்னு தெரியலன்னு சொல்கிறேன் நான். நீங்களும் அந்த இடத்துல வந்து என்ன சார் பண்ணுவீங்க? நான்லாம் வந்து அந்த நிமிடத்தில் அந்த வேலையை பார்த்துட்டு தான் வேறு வேலை பார்ப்பேன். அப்படிதான். ஏன் காவல்துறை இந்த அளவுக்கு இல்ல வேற ஏதாவது அரசியல் பின்புலத்துக்காக பயப்படுறாங்க? காவல்துறை காவல் நிலையத்தில் காவலர்கள் இருந்தால் தானே அந்த வேலை செய்வாங்க. அவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு போனவர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து நான் கூட சொன்னேன், 100 கால்ஸ் அப்படின்னா வந்து இமிடியேட்டாக வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணுறதுக்கு தானே அந்த 100 கால்ஸ் இருக்குது. இப்போ 100 கால்ஸில் கூப்பிட்டாங்க என்னை. கூப்பிட்டு சார் 2 நாளைக்கு முன்னாடி 100 கால்ஸில் ஒரு கால் கொடுத்தா நாங்கள் போலீஸ் அனுப்பிட வந்து ஏதாவது செஞ்சாங்களான்னு. ஏம்மா 100 கால்ஸு 100% இயங்கவில்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் பதில் சொல்லலை. காவல்துறையில் வந்து ஸ்ட்ரென்த்து பற்றாக்குறையின் காரணமாக அவங்க இயல்பாக வந்து வேலையே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. இப்போ இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் வேலை பாருங்கள். ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏவோட தோப்பில் ஒரு சண்டைன்னு போய் தடுக்க போகிறாரு. அவனை கூட எதிர்கொள்ள முடியாத ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வெட்டு வாங்கி அங்கேயே செத்து போயிருக்காரு. அப்போ அவர் வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருப்பார் பார்த்துக்குங்க. இப்போ காவல்துறையை வந்து எக்யூப் பண்ண வேண்டியது எக்யூப்னா ஹோம் டிபார்ட்மெண்ட்டு அல்லது காவல்துறைக்கு யார் மந்திரியோ அல்லது தமிழக முதல்வர் தான் காவல்துறைக்கு உள்துறையை வந்து கையில் வைத்திருக்கிறவர் தமிழக முதல்வர் தான். அவர் வந்து இந்த கட்டமைப்பை, இந்த விசாரணை அமைப்பை என்னங்க இந்த 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 குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வாங்கி தரக்கூடிய ஏற்பாடுகளை ஏன்னா இதெல்லாம் வந்து சரியாக நடக்குதாங்கிற புள்ளி விவரங்கள் எல்லாம் வந்து நிறைய பார்க்க வேண்டியிருக்குது. இல்லை பொதுமக்கள் நீங்கள் செய்தித்தாள்களை திறந்து இன்றைய இப்போல்லாம் செய்தித்தாள் தான் குறைந்தபட்சம் வெட்டு குத்து வழக்குகளே வந்து 10 வருது. ஒன்று இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வெட்டிட்டான் குத்திட்டாங்கிற செய்தி 1 அல்லது 2 வாரத்துக்கு வரும். இப்போ ஒவ்வொரு செய்தித்தாள்லையும் வந்து 10 இடங்களில் வெட்டி விட்டார், குத்தி விட்டார், கொலை செய்து விட்டார். அப்படி இல்லாத ஒரு நியூஸ் பேப்பரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த நிர்வாக குறைபாடு, நிர்வாக சீர்கேடு அல்லது நிர்வாக மேலாண்மை பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். இல்லை மிரட்டுறாங்க, அது ஓகே. ஆனால் கஞ்சா போட்டதை உள்ள கொண்டு போடுறாங்க, கைதிகளுக்கு அனுப்புறாங்கிறாங்க. அப்போ உண்மையில இன்னும் இதை எப்படி தவிர்க்க? கஞ்சா புழக்கங்கிறது சிறைங்கிறது தெரியும். கஞ்சா வந்து வியாபாரம் பண்றதே தப்பு. 23 காவல் அதிகாரிகள் வந்து எஸ்கார்டு போயிட்டு இருக்கிற வேனுக்குள்ளேயே நான் கஞ்சா பட்டத்தை உள்ள கொடுப்பேன் அப்படிங்கிற அவனையும் பிடிச்சி உள்ள வச்சு கொண்டு போவதை விட்டுவிட்டு இல்ல நீங்க அவர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க பிரதீப் அப்படின்னு அந்த குற்றம். தைரியம் எப்படி வருது? கார்ல எஸ்கார்டு போட்டு போய்கிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியா கொடுக்குறாங்க. அவன் சொல்றான், நாங்க இந்த மாதிரி எத்தனை சம்பவம் பண்ண ஆளுக்கு தெரியுமா, எங்க தகுதிக்கு ஏர் கண்டிஷன் எஸ்கார்டு வண்டி கொண்டுட்டு வராம நீங்க சாதாரண டெம்போ வண்டியில ஏத்திட்டு போறீங்க, என்னையா நினைச்சிட்டு கேட்குறான். இதெல்லாம் காவல்துறையில வந்து இப்பதான் இந்த நிகழ்வுலாம் இந்த ஆட்சிக்கு பெருமை சேர்க்கிற நிகழ்வுகளா இருக்கு. இந்த அரசு முன்னுக்கூட்ட இப்படி இல்லை, இப்படியெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் தமிழகத்துல புதிதாய் இந்த நிகழ்வெல்லாம் வந்து இந்த ஆட்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறது சார். அப்போ இல்லை எனக்கு இது வந்து நான் இப்போ கேட்குறேன், எனக்கு இதை தவிர்க்கிறது எப்படி? இல்லை அது உண்மைதான். இதுக்கு முன்னக்கூட்டிய ஆட்சியிலையும் இது இந்த அளவுக்கு இல்லைங்கிறீங்க. இந்த அளவுக்கு இல்லை. கஞ்சா வந்து இது திருட்டுத்தனமாக எங்காவது மறைப்பொருளாக விற்க வேண்டிய கஞ்சாவை 27 காவல் அதிகாரிகள் வந்து பயணம் பண்ணுகிற ஒரு வாகனத்தை ஸ்டாப் பண்ணி சன்னல் வழியாக கொடுப்பேன், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறையவே வந்து மிரட்டுறதுக்கு வந்து ரவுடிகளுக்கு வந்து துணிச்சல் வருமானால் நம்ம எந்த மாதிரியான ஆட்சி நடத்துகிறோம் என்பது ஆளுகிறவர்களே வந்து நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளட்டும். இது யாரை பற்றி நம்ம குறையாக சொல்லவில்லை. அப்போ இது எல்லாம் தவிர்ப்பதற்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன், இந்த காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளிடமோ அல்லது தமிழக அரசிடமோ சொல்லி இதுவரை தீர்வில்லை. எனவே மாண்புமிகு நீதி அரசர்களே, நான் தமிழ்நாட்டில் இருக்கிற மாண்புமிகு நீதி அரசர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிறைச்சாலைகள்லையும் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் கட்டுங்க. அந்த கான்ஃபரன்ஸ் காலில் டிவி வச்சுருங்க. டிவி வச்சுட்டு எல்லா மாஜிஸ்ட்ரேட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்து எல்லா மாஜிஸ்ட்ரேட்டும் அல்லது சப் ஜட்ஜு அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவலில் யாருக்கெல்லாம் பெயிலு அல்லது 15 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோமோ அவங்கள வந்து டிவி வழியாக வந்து ஆஜர்படுத்திடுங்க. என்னங்க இப்போ டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்கிறோமா, இந்த கான்ஃபரன்ஸ் கால் வந்து செலவும் மிச்சமாகும். ஒவ்வொரு நாளும் வந்து 100 கான்ஸ்டபிள்ஸ் வந்து எஸ்கார்ட் டியூட்டிக்காக அனுப்பணும். அதுக்கு எவ்வளோ டீசல்
எரிபொருட்கள் எவ்வளவு செலவு பண்ணணும், அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு, அவர்கள் வந்து போகிற வரைக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை, அவங்கள வந்து கண்ணும் கருத்துமாய் கொண்டு வந்து எடுக்கிற போது ஒரு செக்கிங்கு, வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது செக்கிங்கு, மறுபடியும் திருப்பி போய் இவ்வளோ சிரமங்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை சமாளிப்பதற்கு இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து வந்து ஒரு 75 இன்ச்சு ஸ்க்ரீனை போட்டு 75 இன்ச்சு ஸ்க்ரீனை போட்டு எல்லா சிறைச்சாலைகளிலும் வந்து கான்ஃபரன்ஸ் கால் கட்டி அல்லது 2 அல்லது 3 ஹால் வச்சு பல்வேறு நீதிமன்றங்களுக்கு போகிறவங்கெல்லாம் வந்து பிரித்து வச்சு முத நாளே பூந்தமல்லி நீதிமன்றம் போகிறவங்களாம் இந்த ஹாலில் உட்காரு, இந்த டிவியில் பேசுங்க. என்னங்க நீங்கள் வந்து எக்மோர் நீதிமன்றத்துக்கு போகிறவங்களாம் இந்த ஹாலில் உட்காரு, இந்த டிவியில் பேசுங்க, இந்த திரையில் பேசுங்க. ஜட்ஜையே கொண்டுல பாதி பேர் அதான் இப்போ நீதிபதியவே மிரட்டுறான் பார்த்தீங்களா? கஞ்சா கேஸுக்கு நீ எப்படி அவன் வந்து எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்ப, நான் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். என்னங்க அப்போ ரவுடிகள் வந்து நீதிபதியை மிரட்டி விட்டார்கள், இல்லைங்க காவல்துறையை வெட்டி விட்டார்கள், சாதி ஆணவ கொலைகளே வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். செஞ்சா மட்டும் இது எப்படி ரூல்ஸ் மனித உரிமை ஆணைன்ட்டு வந்துடுது. இது என்கவுண்டரை மக்கள் விரும்பவில்லை, காவல்துறையை என்கவுண்டர் செய்யும் போது வந்து குரல் கொடுக்கிற மக்கள் ஆணவ படுகொலை செய்வது செய்ய மாட்டாங்க. ஏன்னா என்கவுண்டர் குரல் கொடுப்பவர்களும் ஆணவ படுகொலை செய்பவர்களும் ஒரே ஆட்கள் தான். அவர்கள் குரல் கொடுக்க போவதில்லை. உங்களுக்கு புரியாது நினைக்கிறேன், பொறுமையாக யோசிச்சு புரிஞ்சுங்க. ஆக நம்ம என்ன சொல்கிறோன்னா, எந்த குற்றவாளி இது போன்ற ஆணவ படுகொலையிலும் கூலிக்கு கொலை செய்ய போகிறதும், அப்போ 50,000 ரூபா கொடுத்தா அல்லது 5 லட்ச ரூபா கொடுத்தா யார் வேணால் கொலை செஞ்சிருவானுங்க. அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படிங்கிற மொத்தத்துக்கு அப்போ மூல காரணம் ஆட்சியாளர்கள் தான். ஆட்சியாளர்கள் வந்து இதை தவிர்க்கிறதுக்கு இல்லை, அவங்கள மீறி எதுவும் நடக்க மாட்டேங்க. நீங்கள் யாருக்கு ஒரு சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க. இது பண்ணுறதும் அது பண்ணுறதும் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு இருக்கட்டும், நான் சொல்ல விரும்பலை. பட் அப்போ அங்கே மைய தூர் வந்து அப்போ அதுதானே, அங்கே சரியாக இருந்தால் அங்கே சரியாக இருக்குங்கிற ஒரு நிலை எடுத்துக்கலாமா? அப்போ அரசு வந்து இதை தடுக்க விரும்பினால் கண்டிப்பாக தடுக்க முடியும். அரசுடைய நிர்வாகம், அரசு நிர்வாகம் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டு ரவுடிசத்தை ஒழிச்சே ஆக வேண்டும் அப்படின்னு வந்து அரசு நினைக்கல. சமூக நல்லிணக்கத்தை முழுமையாக அமல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. அதே மாதிரி சமூக நீதி வந்து நம்ம வந்து மேடையில் மட்டுமே பயன்படுத்திக்கணும். சமூக நீதிங்கிற வார்த்தையை மேடையில் மட்டும் பயன்படுத்திக்கணும். அந்த சமூகத்துக்கெல்லாம் நீதியே கிடைக்கக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் வந்து வேலையே கொடுக்கக்கூடாது. வேலையே வந்து கொடுக்குற இந்த மந்திரி மச்சானுங்களே வச்சு நம்ம வந்து ஓட்டு வாங்கிடலாம். பவுண்டு பட்டியில் கொண்டு போய் அடைச்சி ஓட்டை போட சொன்னால் போட போகிறானுங்க. அவர்களுக்கே எதுக்கு நீதி? எல்லாரையும் வந்து இப்போ ஈரோட்டில் கொண்டு போயிட்டு ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் ஒரு 1 லட்சம் பேரை அடைச்சிடலாம். அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு 2 லட்சம் பேரை வந்து அடைச்சி வச்சுட்டு ஓட்டு போட வச்சிடலாம். என்னங்க நமக்கு வந்து அவர் எக்கேடு கெட்டு போனாலும் என்ன? இப்படியெல்லாம் வந்து அரசியலே தெரியாத நம்மளை வந்து அரசியல் பேச வச்சுட்டிங்களே ரூபன். சூழ்நிலை அப்படி இருக்குது, அது அப்போ தான் எடுத்துக்க முடியும். நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.